ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறகடிக்க சில பார்த்தீங்கன்னா நம்ம முத்து குடும்பத்தில் எல்லாருமே வந்து மகளுக்குள்ள இருந்தாலும் கூட நம்ம கறி மாமாவை வந்து அவங்க யாருமே பார்க்க முடியல. ஏன்னா அவரும் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, இவங்களும் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. பட் ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. சாப்பாடு இடமா இருக்கட்டும், டைனிங் டேபிளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது மட்டும் இல்லை, செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கறிக்கார் மாமா என்ன பண்ணுறாருன்னா சமையல் கட்டில் வந்து சமையல்காருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவரே இருந்து எல்லாமே சமைக்கிற மாதிரி ஆகி போகுது. அதனால வந்து அவரை யாருமே பார்க்க முடியல. மெயினா வந்து அண்ணாமலை குடும்பத்துல யாருமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மண்டபத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, கல்யாண வீட்டுல வந்து நகைகளை திருடுறதுக்கு 2 பேர் வந்துடுறாங்க. அவங்கள தேடி முத்து கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சு முத்து மீனாவும் என்ன பண்றாங்கன்னா 2 பேருமே சேர்ந்து 2 பேத்தையுமே அடிச்சு கை காலெல்லாம் கட்டி போட்டு அந்த நகையெல்லாம் மீட்டு எடுத்து குடுத்துறாங்க. இதெல்லாம் எல்லாருமே பாராட்டி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரா நம்ம பரசு மாமா என்ன பண்றாருன்னா, நேரா வந்து நம்ம கரிகார் மாமாட்ட வந்து, "இங்க பாருங்க, இந்த வீட்ல வந்து இந்த கல்யாண மண்டபத்துல வந்து எல்லா நகையும் திருடு போனதெல்லாம் கண்டுபிடிச்சு குடுத்தது என்னோட ஃப்ரெண்டோட மகனும் மருமகளும் தான். வாங்க நாங்க வந்து அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறோம்" அப்படின்னு சொன்ன உடனே, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா, இப்பேற்பட்ட பெரிய விஷயத்த பார்த்த இவங்களுக்கு நம்ம கண்டிப்பா வந்து மாலை மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஓடியாந்து மாலையோட வராரு. வந்ததுக்கு முன்னாடி தான் தெரியுது அது முத்து மீனா அப்படிங்கிறது. பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.